Hi friends, welcome to Preetha Samaiyal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஆப்டான ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எப்படி செய்யறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு அந்த புளிப்பு சுவை எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு அந்த ஒரு டம்ளர் ஜூஸுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்களா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஜா சீடு வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் பிசின் இருந்தால் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அதை கூட இங்கே வந்து ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா உடம்புக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் வந்து தேவையான நெல்லிக்காய் எடுத்துகிட்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தால் தேவையான அளவுக்கு இதுக்கும் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அந்த புளிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இதுலேயும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சர்க்கரை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சர்க்கரை போட்டு நான் குடித்ததே கிடையாதுங்க. சால்ட்டு போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் சால்ட்டு போட்டு குடிக்கிறேன். நீங்கள் இது இந்த மாதிரி சொன்னதுலேயே நீங்கள் வந்து சால்ட்டும் நீங்கள் சுகரும் கூட போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். பாருங்கள், 2 டைப்பாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்று வந்து அப்படியே குடிச்சிருக்கோம், இன்னொன்று மின்ட்டும் வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ கார்னிஷிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு புதினா வந்து மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். குட்டீஸு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது விரும்பி குடிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க நெல்லிக்காய் ஜூஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, அப்படியே கேமரா பார்த்துட்டே நான் வீடியோ எடுத்தனால கீழெல்லாம் ஊற்றிட்டேன். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்ஜா சீடும் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவை நடுவில் கட் பண்ணி வச்சு சப்ஜா சீட் போட்டு கொடுத்துருக்கேன். குட்டிஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் போது விரும்பி குடிப்பாங்க. ஸோ இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம ஒரே டைப்பாக குடிக்காது, இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு வந்து ஆப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் சமையலோடு சந்திக்க வரேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.